அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 3வது வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். இது யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்கிறாரு. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க போகிற கடைசி நேரத்துலேயும் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்கிறாரு. தாய்க்கு தலைமகனாக தன்னுடைய கடமையை அவர் நிறைவேற்றாரு. தனக்கு பதில் தாய்க்கு உதவியாக இருக்கும்படி தனக்கு அன்பாக இருந்த சீசனை ஏற்படுத்துகிறாரு. அப்படி அவர் செய்கிறார். ஆனால் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் இந்த உலகத்தில்? நம்ம பெற்றோர்களை எப்படி கவனிக்கிறோம்? அவங்க இருக்கிறதே நம்ம ஒரு பாரமாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம், நம்ம கருவில் சுமந்த தாய்க்குடைய கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லி செய்கிறாரு. இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தில் எவ்வளோ அருமையாக அவர் தனக்கு அன்பாக இருந்த பொறுப்பாக இருப்பான்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த சீசனோட கருத்தில் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்குறாரு. நம்ம வயசான தாய்கள் தான் அசட்டை பண்ணுறோம். உன் வாழ்க்கை நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு வசனம் சொல்லுது. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? நம்ம அப்படி கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போம். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். முதல் பார்த்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்றி.